இந்த உலகத்தில் எதை நம்பினாலும் கை கொடுக்காது. ஒரு வயதான ஐயா அவரை சந்தித்தேன். பாஸ்டர், வயசு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 6 பிள்ளைங்க, 2 மாதத்துக்கு என்னை அலைய விடுறான், என்னை வச்சுக்கிறதுக்கு யாருமே ஒருத்தர் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 6 பிள்ளைங்களுக்கு இவ்வளோ உழைச்சி போட்டு கல்யாணத்தெல்லாம் நல்லா நடத்தி அவங்கள நல்லா செட்டில் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து 6 பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் பங்குக்குன்னு கொஞ்சம் பணம் வைக்காத எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். 2 மாதம் ஆனவுடனே டைம் பார்க்குறான், டேட்டு பார்க்குறான். அப்பா நீங்கள் அடுத்தவன் வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிறான். பெட்டியை கட்டிட்டு தூக்கிட்டு அலையிற காலமா இது? நான் எங்கே பாஸ்டர் போவேன்? 85 வயசு. நான் சொல்கிறாரு, எனக்கு மத்தியானம் கொஞ்சோல சோறு கொடுத்தா போதும், நான் காலையும் சாப்பிட மாட்டேன், ராத்திரியும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், என்னால் சாப்பிடவும் முடியல. அவெல்லாம் கை கொடுக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் யாரை நம்பினாலும் இந்த உலகத்தில் எல்லாம் கை விட்டுரும், இதுவும் கூட வராது. இயேசு ஒருவரை மாத்திரம் இருதயத்தில் மனசார நம்புங்க, அவரையே அறிவிங்க. அவர் முதிர் வயதில் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். கடைசி வரை கூட வருகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீங்கள் சுவிசேஷம் சொல்லி பாருங்க, சுவிசேஷம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் இயேசுவை சொல்லி பாருங்க, இயேசு உங்களை வாழ வைப்பார். யாரும் உங்களுக்கு செய்யாத இயேசு செய்ய வல்லமை உள்ளவர்.